பாஞ்சாலி, பாஞ்சாலி, பாஞ்சாலி. அரசு தரப்பு வக்கீல் தனது வாதத்தை துவங்கலாம். யுவர் ஆனர், குற்றவாளி கூண்டில் நிற்கும் பாஞ்சாலி மிகவும் மோசமான குற்றங்களை செய்திருக்கிறார். தனக்கும் தொழிலதிபர் ராஜாவுக்கும் திருமணம் நடந்துவிட்டதாகவும் அதற்கு ஆதாரமாக ராஜாவின் குழந்தை தன் வயிற்றில் வளர்ந்து வருவதாகவும் பொய்யான ஆதாரங்களை கொடுத்து நீதிமன்றத்தை ஏமாற்றியதோடு அல்லாமல் ராஜாவையும் அவரது மனைவி ரேகாவையும் மற்றும் அவரது குடும்பத்தாரையும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கியிருக்கிறார். அதற்கான ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. இவர் செய்த குற்றங்களுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்கினால்தான் இனி இந்த சமுதாயத்தில் இப்படிப்பட்ட குற்றவாளிகள் தோன்ற மாட்டார்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். டிஃபென்ஸ் லாயர் ஏதாவது கேட்க விரும்புறீங்களா? எஸ் யுவர் ஆனர். எனது கட்சிக்காரர் பாஞ்சாலி வயிற்றில் ராஜாவின் குழந்தை இருப்பதாக சொன்னது உண்மைதான். ஆனால் அவர் யாரையும் ஏமாற்றுவதற்காக அப்படி சொல்லவில்லை. ராஜாவின் மீதுள்ள காதலாலும் அவரை அடைய வேண்டும் என்ற ஆசையாலும் சொல்லப்பட்டதே தவிர வேறு எந்தவித தவறான உள்நோக்கமும் கிடையாது. எனவே எனது கட்சிக்காரர் ஒரு பெண் என்பதை கருத்தில் கொண்டு அவரை மன்னித்து விடுதலை செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். இந்த வழக்கில் இருதரப்பு வாதங்களையும் கேட்டது. பாஞ்சாலி தன்னுடைய காதலை நிறைவேற்றிக் கொள்வதற்காகத்தான் பொய் சொல்லியிருக்கிறார் என்பது தெள்ள தெளிவாக தெரிகிறது. இருந்தாலும் அவர் நீதிமன்றத்தின் நேரத்தை வீணடித்திருப்பதை மன்னிக்க முடியாது என்பதால் அவருக்கு 50,000 ரூபாய் அபராதம் விதிக்கிறேன். இருந்தாலும் அவர் மீது மற்றொரு வழக்கு நிலுவையில் இருப்பதால் அதை விசாரிக்க அனுமதி அளிக்கிறேன். அரசு தரப்பு வக்கீல் வாதத்தை துவங்கலாம். யுவர் ஆனர், இந்த கேஸ் சம்பந்தமாக அப்ரூவராக மாறி சாட்சி சொல்ல தயாராக வந்திருக்கும் ஒருவரை விசாரிக்க அனுமதி அளிக்குமாறு இந்த கோர்ட்டாரை கேட்டுக்கொள்கிறேன். பெர்மிஷன் கிராண்டட். சஞ்சய், சஞ்சய், சஞ்சய். நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மை தவிர வேறொன்றும் இல்லை. உண்மை தவிர வேறொன்றும் இல்லை. அரசு தரப்பு வக்கீல் தனது வாதத்தை துவங்கலாம். உங்க பேரு? சஞ்சய். இந்த பாஞ்சாலி உங்களுக்கு தெரியுமா? தெரியும். எப்படி தெரியும்?